பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணிட்டாங்க போல். இவங்க கிட்ட நம்ம வந்து பெருசாக கண்டென்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. காதல் கண்டென்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஜோடி மட்டும் சேர்த்து விடலாம். பெருசாக வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வந்து கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல். 3 வாரமாக வெறும் மொக்க டாஸ்க்காக வந்து கொடுத்து வீக்லி டாஸ்க் கொடுத்து உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டயர்டானதோடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க கூட நல்லா பேசி காதல் கண்டென்ட் ஏதாவது காஜி கண்டென்ட் 2 கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து தண்ணி தெளித்து விட்டானுங்களா என்னன்னு தெரியல. உள்ளேருந்து வரக்கூடிய அந்த அந்த கண்றாவியான கண்டென்ட்டுகளை பார்க்கும்போது வாமிட் தான் வருது. நான் ஒரு 2-3 நாளைக்கு வந்து இந்த பிக் பாஸே வந்து பார்க்கல. அந்தளவுக்கு வந்து டென்ஷன் ஆகி போச்சு. ஏதாவது நடந்தது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங், ஏதாவது ஃபிசிக்கல் டாஸ்க்கு இல்லை எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பண்ணாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஒன்றுமே கிடையாது. சும்மா பார்த்தீங்கன்னா ஏதோ வீக்லி டாஸ்க்குன்னு கொடுத்துன்னு மொக்க பண்ணி திரும்புகிறாங்க. இந்த வாரம் வந்து இந்த ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொண்டு வந்துடுறாங்க. இதில் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதில் இந்த 2-3 நாள் பார்க்காம இருந்து இன்றைக்கி பார்க்கும்போது தான் நிறைய காதல் கதைகள் வீட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம எஃப்ஜேவும் வியானாவும் ஒரு காதல் ட்ராக் வந்து ஓட்டுறாங்க. வியானா வந்து ஒதுங்கி போக, எஃப்ஜே வலிஞ்சுன்னு போக, ஐயோ அது கேமராவை பார்த்து வியானா ஒதுங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா எஃப்ஜே இவ்வளோ வந்து காஞ்சி போயிட்டு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கமருத்தீன் பாருக்கிட்ட போகிறாரு. கமருத்தீன் பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட போகிறாங்க. அரோராவும் பாரும் அடிச்சுக்கிறாங்க. கமருத்தீன் எனக்கு தான் பாரு சொல்கிறா. அரோரா கமருத்தீன் எனக்கு தான் இவ சொல்கிறா. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உருப்புற மாதிரி இல்லை. இன்றைக்கி இந்த ஸ்கூல் டாஸ்க்கான ஒரு இது நடந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து போடுவாங்கள்ல, யூனிஃபார்ம்லாம் வந்து போட்டு வருவாங்களே. ஸோ அப்படி வந்து யூனிஃபார்ம்லாம் வந்து வியர் பண்ணிருக்காங்க. அப்படி வந்து வியர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம இவங்க யார் பாரு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸாரீ வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஸாரீ கட்டிருக்கும்போது சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹிப் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப கிளாமராக தெரியறனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்குறாங்க. யாருக்கிட்ட? நம்ம சாண்ட்ராக்கா கிட்ட வந்து கேட்குறாங்க. கிளாமராக தெரியறனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிளாமராக தான் தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆமாம் கிளாமராக தான் இருக்க, நல்லா அட்ராக்டிவாக இருக்க, கொஞ்சம் வந்து டீசெண்டாக கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸை வந்து நல்லா பண்ணுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் பாரு பையங்கிறான் பாஞ்சிட போகிறான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. இவன் தானே இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாரு சொல்கிறான். அந்த பக்கம் சாண்ட்ரா இருந்துக்குன்னு அவன் மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து ரொம்ப வந்து ஷோ பண்ணுறோம், கிளாமராக இருக்கிறோம், ஹிப்பை காட்டுறோம், அந்த வியரிங் பண்ணுற ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அந்த பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அது வந்து கவர்ச்சியாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. தெரிஞ்சுட்டே வேணும்னு வந்து பண்ணுறது. நான் கூட என்னவோ நினச்சேன், இத்தனை நாள் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நினைக்கக்கூடாதுடா, இவங்க அந்த உடைகளில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உடைகளில் வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அது ஒரு இடத்துல நம்ம வந்து நார்மலாக வீட்டில் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கேமரா இருக்குன்றப்போ அது வந்து பெருசாக வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது அவங்க அந்த ஹிப்பை காட்டுறதா இருக்கட்டும், இந்த கிளாமராக வந்து நடந்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வேணுமுன்னே வந்து பண்ணுறாங்க. சொல்கிறான் சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க கிளாமராக இருக்க. ஃபஸ்ட்டு பாரு தான் சொல்கிறான் கிளாமராக தெரியறனா அப்படின்னோடனே இவங்க ஆமாம் ரொம்ப கிளாமராக தெரியல, பக்கத்தில் பாரு கமருத்தீன் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அது கமருத்தீன் இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமருத்தீன் இருந்தால் பரவாயில்ல எல்லோரும் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு கவுண்டர் போடுறாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உருப்புறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி எனக்கு வந்து சுத்தமாக வந்து விளங்கவே இல்லை. ஏற்கனவே வெளியில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க, ரொம்ப கேவலமாக வந்து போயிட்டு 18+ போயிட்டுருக்குன்ட்டு. இந்த 18+க்கு மேலே 18+ பார்த்தீங்கன்னா இது வந்து மூட்டிக்கினே தெரியுதுங்க. பார்க்கறதுக்கே கண்டாவியாக இருந்தது. ஒரு சண்டை ஒன்று போயினுக்குது காலையிலேருந்து 2 ப்ரோமோவோ இதுதான் வந்து இறக்கி நிற்கிறாங்க. ஏடா சண்டை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று கமருத்தீன் வீட்டில் இருந்து ஒரு நபர் பார்த்திங்கன்னா வந்து அவர் கூட வந்து பேசினார். அப்படி வந்து பேசும்போது நீ வீட்டுக்குள்ளே எடா பண்ணிருக்க, ஸ்டார்டிங்லேருந்து சண்டை போட்டேன், இப்போ ஓகே நல்லா கேமிங் வந்து விளையாடுற, ஆனால் பாரு கூட எது கூட ஜோடி சேர்ற, பாரு வேணா கல்யாணம் பண்ணி ரேஷன் கார்டில் பேர் ஏடா சேர்த்த போகிற, தேவையில்லாமல் உன் கேமில் வந்து ஏன்டா உள்ளே இழுத்துக்கிற, தயவு செஞ்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத, அவளுக்காக நிற்காத, உன் வேலை மீற பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த அட்வைஸ் கொடுத்து இவர் போயிட்டு நான் கூட வந்து இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் என்ன ரேஷன் கார்டில் பேராக சேர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பாருக்கிட்ட போய் பேச, பாரு மன உளைச்சலுக்கு ஆளாக, உன் பர்சனல் லைஃப்பில் நான் தலையில்லை, நீ அவ கூட தான் பேசணும்னா நீ அவ கூட பேசு, ஆனால் அவள் வந்து வேணும்னு எனக்கு கருப்பேற்றுக்கு தான் அந்த மாதிரி வந்து பண்ணுறா, நீங்கள் என்ன ஒன்று பண்ணுங்கள், உன் கேம் வந்து ப்ராப்ளம் ஆகுது, உன் கேமுக்கு நான் தடையாக இருக்குன்னு எனக்கு கழட்டி விட்டு போடா அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ வந்து பேசுகிறாங்க. இது ஒரு கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுறாங்க. ஆக மொத்தம் என்னென்னா பாரு வந்து லவ் பண்ணுறாங்க. அதை லவ்லாம் அப்படிலாம் சொல்ல விரும்பல. ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, கமருத்தீனுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அரோராவுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, கமருத்தீனுக்கு அரோரா மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தால் நிலைக்காது. ஒருவேளை உள்ள வந்து உயிரே மயிரேன்னு லவ் பண்ணால் கூட வெளியில் வந்தால் வந்து 2 வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. எத்தனையோ காதல் கதைகள் வந்து பார்க்குறோம். ஒரே இடத்துல ஒரே ரூமில் இருக்கிறோம் அப்படின்றப்போ வயசு பசங்க இளஞ்சரிசுங்க சின்னஞ்சரிசுங்க பேசிக்குவாங்க, சிரிச்சுக்குவாங்க. ஆனால் வெளியில் வந்தோடனே அந்த வெளி உலக வாழ்க்கைக்குள்ள வந்தோடனே எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு அடுத்தடுத்த வாழ்க்கைக்கு வந்து மூவ் ஆகி போயிடுறாங்களே. இது தேவையில்லாத அணிகள். இது எதுவுமே வந்து உருப்பட போகிறதில்ல, எதுவுமே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. என்ன மைத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. எஃப்ஜே அரோராவை பற்றி நான் வந்து எஃப்ஜே
வியானா அவங்கள பற்றி வந்து அடுத்து ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஆனால் இந்த காதலை வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அசிங்கமாக இருக்குது. உள்ள காதல் பண்ணுறன்ற பேரில் அசிங்கமான கன்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கன்டென்ட்டுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் போடுங்கள். நன்றி.